வணக்கம். மதிமுகவுக்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்க முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்தின் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய பார்வை சார்? இது ஓரளவுக்கு நான் எதிர்பார்த்ததுதான். எனது தனிப்பட்ட அபிப்பிராயம் என்னவென்றால், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதுதான் நிச்சய வெற்றிக்கு வழிவகுக்கும். புதிய சுயேட்சை சின்னங்களை பாராளுமன்ற அளவுக்கு கொண்டு போய் சேர்ப்பது இவ்வளவு குறுகிய காலத்திற்குள் மிகவும் கடினம். ஆனால் சம்பந்தப்பட்ட கட்சிகள் தான் முடிவெடுக்க முடியும். பொதுவாக சின்னங்கள் என்பது பொதுப்பட்டியல் ஒன்று, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கான அந்த பதிவு பெற்ற சின்னங்கள், அதாவது ரிசர்வ்டு சிம்பிள்ஸ். இந்த இரண்டுக்குள் தான், அந்த பட்டியலில் இருந்து தான் யாருமே தேர்ந்தெடுக்க முடியும். அந்த பட்டியலில் பம்பரம் என்பது இல்லை. அது மதிமுகவின் அங்கீகரிக்கப்பட்ட சின்னமா என்றால் அதுவும் இல்லை. மதிமுக ஆரம்பத்தில் வைத்திருந்தது கொடை சின்னம். இந்த கொடை சின்னத்திலே அவர்களுக்கு அந்த போதிய வாக்கு இல்லாமல் போனதால் அந்த சின்னத்தை இழந்தார்கள். அதற்கு பிறகு பம்பரம் சின்னம் வந்தது. அதுவும் இல்லை என்றாகிய பல வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த சூழ்நிலையிலே பம்பரம் பட்டியலிலேயே இல்லை என்றான பிறகு தேர்தல் ஆணையம் கொடுப்பதற்கு வழி இல்லை. மேலும் தேர்தல் அந்த ப்ராசஸ் தொடங்கிய பிறகு எப்போதுமே அந்த தேர்தல் நடத்த அதிகாரி தான் சின்னங்கள் குறித்து முடிவெடுக்க முடியும். உயர்நீதிமன்றமும் மாலை அந்த தீர்ப்பைத்தான் வழங்கும். அதாவது ஏதாவது ஒரு சுயேட்சை சின்னம் 3 சின்னங்களை கேட்டு தேர்தல் அதிகாரியிடம் மனு கொடுத்து அதிலே ஒரு சின்னம் வரும். அந்த ஒரு சின்னத்தையே 2 பேர் கேட்டிருந்தால் சீட்டு போட்டுத்தான் குலுக்கி எடுப்பார்கள். இவ்வளவு தூரம் தலையை சுற்றி மூக்கை தொடுவது என்பது தேர்தல் நேரத்திலே மிகவும் கடினம். எனவே துரை அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதுதான் உண்மையிலேயே வெற்றிக்கு வழிவகுக்கும். வெற்றி கிடைக்கும் என்றாலும் மிக மிக கடினமாக உழைக்க வேண்டியது வரும். இது அனைவருக்குமே பொருந்தும் எனது ஆலோசனை என்பது. ஆனால் அவரவர்கள் தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ பொது சின்னம் அப்படின்றது மதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய நிலையில அதனை உடனடியா இப்ப வாக்காளர்கள்ட்ட கொண்டு செல்வதில் என்ன சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க? இப்ப இந்த டிஜிட்டல் யுகத்துல ஈஸியா கொண்டு போயிட முடியாதா? அதாவது இது ஒரு சட்டமன்ற தேர்தல், குறிப்பாக ஒரு ஒரு பெரிய நகரத்திற்குள் இருக்கிற தொகுதி என்றால் எளிது. உதாரணம் ஆர்கே நகர்களை குக்கர் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தது. ஆனால் அந்த தொகுதி என்பது மிகவும் சிறியது. திருச்சி என்பது நகர்ப்புற தொகுதி தான் என்றாலும் அதை சுற்றி இருக்கிற கிராமப்புறங்களும் அதிலே அடங்கும். 6 சட்டமன்ற தொகுதிகள். 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உண்மையிலே கொண்டு போய் சேர்த்து விடலாம். நீங்கள் சொல்வது போல இன்றைய டிஜிட்டல் யுகத்திலே அது கொஞ்சம் எளிதுதான். என்றாலும் இவ்வளவு பெரிய தேர்தல், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு நாட்டின் ஜனநாயகத்தையே காப்பதற்காக நடைபெறுகிற தேர்தல், இதுல எந்த விதமான ஒரு ரிஸ்க்கும் எடுக்க முடியாது என்பதுதான் எனது கருத்து. ஒரு பத்திரிகையாளராக எனது பார்வை இதுதான். மேலும் பம்பரம் இல்லை என்றான பிறகு அவர்கள் ஏதாவது ஒரு பொது சின்னம், அதாவது இந்த வாளி, அரிக்கன் லைட், இப்படித்தான் போக முடியும். அது மக்களிடம் எடுபடுவது கடினம். அது போக அந்த சின்னம் என்பது சுயேட்சை சின்னம் எந்த வரிசையிலே இருக்க போகிறது என்பது யாருக்குமே தெரியாது. அது எந்த வரிசையில் வேண்டுமானாலும் இருக்கலாம், அந்த அதாவது நமது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில். ஆனால் உதயசூரியன் என்றால் அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் சின்னம். அகர வரிசைப்படி முதல் 4 இடங்களுக்குள் அது பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அதாவது வேட்பாளர் பட்டியலை பொறுத்து. இதெல்லாம் பெரிய அனுகூலம், தேர்தல் காலத்திலே பெரிய அனுகூலம். அந்த காலத்துல 2019 பரிசுப்பட்டி சின்னம் சுயேட்சை சின்னம் டிடிவி தினகரன் அவர்கள் எல்லா வேட்பாளர்களுக்கும் பெற்றார். ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலும் அது அந்த வாக்குப்பட்டியில எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினிலே வெவ்வேறு இடத்துல இருக்கும். கொண்டு போய் சேர்ப்பது என்பது மிக மிக கடினம். எவ்வளவுதான் நாம் டிஜிட்டல் யுகத்தில் வாழ்ந்தாலும் இதெல்லாமே ஒரு இயல்பான பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி சார், இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.